ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நைட் டைம் வந்து ஒரு ஃபுட்டில் நெய் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தை தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இல்லைனா குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு விதையும் எடுத்துட்டு நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா குலைவாக வெந்து வந்துடும். குழந்தைங்களோட அந்த வாய்க்கு வந்து மாட்டாமல் இருக்கும். இப்போ இது கூட வந்து கேரட் வந்து ஒரு துண்டை கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஜீரகம் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். நைட் டைம் இந்த ஃபுட்டுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அவல் வந்து நல்லா கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறிட்டு இருக்கு. அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வேகிற அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த அவல் கேரட் ரெண்டுமே நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அவலும் கேரட் வந்து நல்லா சூப்பராக குலைவாக வெந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடலாம். உங்கள் குழந்தை வந்து நல்லா மசிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா மசிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு 1 or 2 பல்ஸ் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு எடுத்த அவல் கேரட் ரெண்டையுமே வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக வந்து இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை டின்னராகவும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ கிச்சடி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் இப்போது தக்காளி ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா தக்காளி தோல் ஃபுல்லாகவே வந்து நல்லா உறிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து வேக வைக்கிறது. அந்த தோலோட போட்டால் வந்து குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துருங்க. இந்த தோல் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நல்லா காஞ்ச உடனே நான் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க தக்காளி சேர்த்தா வந்து சளி பிடிக்குமான்னு சொல்லி. தக்காளி வந்து நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் வேகம் வச்சு தான் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். டாக்டரே வந்து டொமேட்டோ சூப்பு பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ சளி பிடிக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கின உடனே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரிசிக்கு பதிலாக ரவை சேர்த்துக்கலாம், அவல் சேர்த்துக்கலாம், ஓட்ஸ் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபுட்டாக நைட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அடிக்கடி பசிச்சு அழமாட்டாங்க. நைட் டைம் வந்து நிறைய டைம் எந்திரிக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டொமேட்டோ கிச்சடி இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான டொமேட்டோ கிச்சடி ரெடி. இதில் அந்த கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த சாதத்தை வந்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிருங்க. 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்தா போதும் குலைவா. இல்லைனா இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1 or 2 பல்ஸ் விட்டு பிளெண்ட் பண்ணி கூட நம்ம ஊட்டி விடலாம். இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம் தாராளமாக குழந்தைங்க. இந்த ஃபுட்டு செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை ப்ரோக்கன் வீட் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ஊறினதுக்கப்புறம் அரைச்சாதான் கோதுமை பால் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ரோக்கன் வீட் கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட இன்றைக்கி நான் கேரட் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ஒரு 2 துண்டு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து பீட்டா கேரட்டின் இதில் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது தோல் சீவி கட் பண்ண ஆப்பிளும் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஆப்பிள் கேரட் எல்லாம் ஒரே டைமில் குழந்தைங்களை இவ்வளோ சாப்பிட வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா சத்தும் ஒரே நேரத்தில் குழந்தைக்கு கிடைக்கும். இப்போ அதை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கோதுமையில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான பால், கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். அதுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா உள்ளேயே ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு அந்த கோதுமை பால், கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. நல்லா திக்காக இருக்குது. குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது. நல்லா சூப்பராக வெயிட்டும் போடும். இதை இப்போ நம்ம ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிக்கலாம். இதை சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஸ்வீட்டுக்கு வந்து எதுவுமே போடலை. ஆப்பிளில் இருக்கிற ஸ்வீட்டே போதுன்னு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த கஞ்சி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.